Hey guys, welcome back to another Military. நீங்கள் வந்து லைஃப்ல இது என்னடா லைஃப், நம்ம எப்படா முன்னேற போறோம், எப்படா வாழ போறோம். சரி, நம்ம எல்லாருமே வந்து நம்ம சுத்தி இருக்க எல்லாருமே வந்து டெவலப் ஆயிட்டே இருக்காங்க. நம்ம இன்னும் டெவலப் ஆகவே இல்லையே. நம்ம இப்படியே வாழ்ந்துருமா? நம்ம எது எடுத்தாலும் தோல்வியில போய் முடியுது. நம்ம எதையுமே செய்யாம விட்டுறலாமா? எந்த முயற்சியுமே எடுக்காம விட்டுறலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் உங்களை தாழ்வா எண்ணி நினைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து ஒரு சக்ஸஸை நோக்கி ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கோலை வச்சிருப்போம். அந்த கோலை நோக்கி ஒரு டிராவல் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா அந்த கோல் நம்ம பாதி தூரம் அடைஞ்சதுமே சில இன்டரப்ட்ஸ் வரும், தடைகள் வரும், சில தோல்விகள் வரும். ஸோ இந்த தோல்விகள் எல்லாம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் தாண்டி போகணும். ஸோ அதுக்கான செல்ஃப் மோட்டிவேஷன் நமக்கு வேணும், அதுக்கான நாலேஜ் நமக்கு வேணும், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துலயே அந்த தடையோடவே உடஞ்சி போய் நம்ம அந்த இடத்துல உட்காந்துருவோம். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன தோல்வி கூட தாங்கிக்க முடியாமல் தற்கொலை வரைக்கும் கூட போகிறோம். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, 10th லெவல் ஒரு போர்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இன்னும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அது வந்து முதல் தோல்வி. இது வரைக்கும் தோல்வியே கண்டிராத ஒரு மாணவன் அந்த இடத்துல ஒரு தோல்வியை சந்திக்கிறான், மிகுந்த ஏமாற்றம் அடைகிறான், அதனால் அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். பட் அங்கேருந்தே நம்ம மாற்றணும். அதுதான் பெரிய ஆபத்தான இடம். அந்த மாணவன் முதல் தோல்வியை சந்திக்கும் போது அவன் அதை தாண்டிட்டான் அப்படின்னா அடுத்த தோல்வி வந்து அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். பட் நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட், இந்த பெரியவங்க கூட, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் கூட, ஒரு பிஸ்னஸ் மேன் கூட 10 வருஷம் 20 வருஷம் ஒரே பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் நிறைய சக்ஸஸும் ஆகி ஒரு தோல்வியை சந்திக்கும் போது அதுக்கு அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்க கூட தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி உடஞ்சி போய் உட்கார்றதுக்கும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனை பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை அப்படின்னு பதில் சொல்லக்கூடியவர் தான் எடி ஜாக்யூ. அந்த எடி ஜாக்யூட ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அவருடைய ஸ்டோரி நான் படிக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் வந்து இப்படி லைஃப்பை வந்து இவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு 101 வயசு வரைக்கும் வாழ முடியுமா? அதாவது நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு நபர் 101 வயசு வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ எடி ஜாக்யூ அவர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஜெர்மானியன், அதாவது ஜெர்மானிய யூதர். அவர் வந்து ஒரு ஜூ. ஸோ அவங்க அப்பா வந்து போலந்து நாட்டிலேருந்து மைக்ரேட் ஆகி வந்தவர். மைக்ரேட்னா நம்ம குடிபெயர்ந்து வருவோம் இல்லையா, வேலைக்காக, நம்மளுடைய தொழிலுக்காக குடிபெயர்ந்து வருவோம். அந்த மாதிரி குடிபெயர்ந்து வந்த ஒரு ஆள். முதல் உலகப் போர் நடந்துட்டு இருந்த டைமில் போலந்துலேருந்து ஜெர்மனுக்கு வந்து எடியோடைய அப்பா வந்து அங்கேருந்து மைக்ரேட் ஆகி வராரு. ஸோ மைக்ரேட் ஆகி வர டைமில் ஒரு நாடு வந்து போரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு. ஒரு போரில் இருக்க ஒரு நாட்டுக்குள்ள நம்ம அவ்வளோ ஈஸியாக என்டர் ஆகிட முடியாது. ஸோ நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். வெளிநாட்டவர் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி அனுமதிக்காமல் அவர் வந்து தடை செஞ்சு அவர் அங்கேயே அரெஸ்ட் பண்ணுறாங்க ஜெர்மனில். அரெஸ்ட் பண்ணி இவர் வந்து ஒரு பொறியாளர், இவர் வந்து ஒரு இயந்திர பொறியாளர் அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து, அதாவது அந்த நாட்டு அரசாங்கம் வந்து அவர் வேலைக்கு எடுத்துக்குது. ஸோ அப்படி வேலைக்கு எடுத்துக்கிட்டு அவர் வந்து அந்த கண்ட்ரிலேயே தங்குறாரு, ஜெர்மன்லேயே. ஸோ அவருக்கு வந்து 1920 எடி வந்து பிறக்கிறாரு. ஸோ எடி பிறந்த வருஷம் 1920, பட் எடி இறந்த வருஷம் 2021, 101 வருஷம். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். எடி வந்து பிறந்ததும் அவங்க அப்பா வந்து அவரை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே வந்து அந்த பிரைமரி எஜுகேஷன்லாம் கொடுக்குறாங்க. தென் அவர் யூதன் அப்படிங்கிறதுனால அது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால் பக்கத்தில் வெளியூருக்கு அமிச்சு படிக்க வைக்கிறாரு. வெளியூருக்கு அமிச்சு படிக்க வைக்கும்போது அவருடைய பெயர், அவருடைய அடையாளம் எல்லாத்தையும் மாற்றி யூதன், அதாவது இவர் வந்து ஜூ அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அவர் பெயர்லாம் மாற்றி ஒரு இடத்துல படிக்க வைக்கிறாரு. ஒரு 18 வருஷம் அங்கேயே படிக்கிறாரு, 18 வயசு வரைக்கும். ஸோ 1938 எடி வந்து தன்னுடைய அந்த படிப்பை முடிச்சிடறாரு. படிப்பை முடிச்சுட்டு நம்ம அப்பா எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா அது வரைக்கும் அவர் கம்யூனிகேஷனே கிடையாது. ஒரு நியூஸ் அந்த அவங்களுடைய இடத்த பற்றி, அவங்களுடைய நேட்டிவ் பற்றி எந்த நியூஸும் கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது 1938 வந்து அவர் படிப்பை முடிச்சதும் எடி வந்து அவங்க அப்பா அம்மாவை சந்திக்கலாம், அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேட்டிவ்க்கு போகிறார், ஜெர்மனில் இருக்க அவங்களுடைய நேட்டிவ்க்கு. ஸோ அப்படி போய் பார்க்கும்போது தான் அவருக்கு பெரிய ஷாக். ஏன்னா அவங்க தங்கியிருந்த வீட்டில் அவங்க அப்பா அம்மா, அவங்க தங்கச்சி யாருமே இப்போ இல்லை. அந்த டைமில் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் இந்த யூதர்களெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இராணுவ படையினர் வந்து இவங்களை எல்லாத்தையும் வெளியே அடித்து துரத்துறாங்க. அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க, கைதிகளாக மாற்றுறாங்க, துன்புறுத்துறாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு எடி கெஸ் பண்ணுறாருன்னா தலைமறைவாக எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுறாரு. அப்படி கெஸ் பண்ணி இவர் அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாரு. தன்னுடைய வீட்டுக்குள்ளே ரொம்ப மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் அவர் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால அந்த கலைப்பில் தூங்கிடுறாரு. காலையில் ஒரு 5 மணி இருக்கும். திடீர்னு யாரோ கதை உதைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. போய் பார்த்தா ஒரு 10-15 ராணுவ வீரர்கள் வந்து கதவை உடச்சிட்டு உள்ளே வந்து இவரையும் அடித்து உதைக்கிறாங்க. வீட்டில் வேறு யாரும் இல்லையான்னு கேட்குறாங்க. இவர் அந்த வீட்டில் இருந்த நாயும் கொண்டுட்டாங்க, துப்பாக்கியால் குத்தி. அந்த துப்பாக்கியில் கத்தி இருக்கும்ல, ஸோ அந்த கத்தியால் அந்த நாயை குத்தி அந்த நாயை கொண்டுறாங்க. எடி வந்து அவங்க கொல்லலை, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. அங்கேருந்து எடியை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த புக் அண்ட் வால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல டார்ச்சர் கேம்ப் ஒன்று இருக்குது. அந்த கேம்பில் தான் அந்த யூதர்கள் எல்லாம், ஜூஸ் எல்லாம் போய் அடைக்கிறாங்க.
அடைச்சு அவங்களெல்லாம் அங்கே ஒரு இடத்துல ஒருங்கிணைக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் அந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாஜி படையினர் கருதுனதுனால அவங்களெல்லாம் வந்து அடைக்கிறாங்க. இதில் வந்து மக்களுக்கும் ஆர்டர் போடுறாங்க, யாருமே ஜூஸ்க்கு வந்து உதவக்கூடாது, யாராவது உதவுனீங்கன்னா உங்களே கொண்டுருவோம் அப்படின்னு அவங்க ஜெர்மன் தன்னுடைய ஓன் கண்ட்ரி மக்களுக்கும் ஆர்டர்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த எடிக்கு வந்து அப்போ எப்படி இருக்குன்னா, தன்னுடைய சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்த அக்கம் பக்கத்தினர், ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஏரியா எல்லாமே தன்னோட எதிரியாக பார்த்தாங்க. அந்த ஒரு செகண்டில் எப்படி ஒரு மனிதர்களால் மாற முடியும்? ஸோ ஒரு வற்புறுத்தல் வந்து நம்ம மேலே வந்து வெறுப்பை உண்டு பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லி எடி அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களே கொண்டுருவாங்க அந்த நாஜி படையினர். ஸோ அதனால் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் மேலேயே ஒரு குறை சொல்லலை, இருந்தாலும் மறைமுகமாக அவங்களை நினச்சி வருத்தப்படுறாரு, இப்படி இருக்காங்களே அப்படின்னு. ஸோ இப்படி அந்த கேம்புக்கு கொண்டு போகிறாங்க. கேம்புக்கு கொண்டு போய் டார்ச்சர் பண்ணுறாங்க. டெய்லி நைட்டு அந்த கேம்பில் தூங்கி காலையில் எந்திரிக்கிறவங்க வந்து உயிரோடு எந்திரிப்பாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார் எடி. என்னன்னா காலையில் தினமும் அவங்க ஒரு விளையாட்டு விளையாடுவாங்களாம். அந்த ராணுவ வீரர் என்ன பண்ணுவாங்கன்னா கதவை திறந்து விட்டு எல்லாத்தையும் ஓட விடுவாங்களாம். அந்த ஓட விடும்போது ஒரு 10-15 பேர் சுட்டுருவாங்களாம். சுட்டவங்களை வந்து ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நியூடாக பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்களாம். ஸோ இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேம்பில் வந்து தினசரி அடுத்தடுத்த நாள் யார் சாவாங்க, யார் உயிரோடு இருப்பாங்கன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தினமும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இருப்பாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக தினமும் நைட்டு தூங்குறோம், காலை கம்ஃபர்டபுளாக எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை பார்க்குறோம். ஏன்னா நைட்டில் ஒரு சின்னதாக ஃபேன் ஆஃப் ஆகிட்டா கூட, ஒரு கொசு கடிச்சா கூட நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியறதில்ல. பட் காலையில் உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது எப்படி ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா அந்த கேம்ப் எவ்வளோ டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அதில் வந்து முக்கியமாக யாரை சுடுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இவன் வந்து நமக்கு எந்த வேலைக்குமே ஆக மாட்டான், உடல் பலம் இல்லாத வயதானவர்கள், இந்த மாதிரி ஆளுங்கலாம் சுட்டு கொண்டுருவாங்க. ஸோ இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து தினசரி நான் அந்த மாதிரி அந்த கேம்பை பார்த்து அடுத்த நாள் உயிர் போயிருமோன்னு பயந்தவங்க நிறைய பேர் வந்து தங்களாகவே தற்கொலை பண்ணிட்டாங்களாம் அந்த கேம்புக்குள்ளே. அதுலேயும் ஒரு டென்டல் டாக்டர் அதில் இருந்தாராம். அந்த யூதர்கள்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்ததில் நிறைய தரப்பினர் இருப்பாங்க இல்லையா, அதில் டென்டல் டாக்டர் இருந்தாராம். அவர் வந்து ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட அந்த கேம்பில் அளவு கிடையாது. அப்படி யாராவது தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்கள தற்கொலை பண்ணி கூட விட மாட்டாங்களாம் அந்த ராணுவத்தினர். அவங்களை கூட்டிகிட்டு போய் டார்ச்சர் பண்ணி தான் கொள்வாங்களாம். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு டாக்டர் வந்து அந்த பிளேடால் அந்த நரம்பை கட் பண்ணி இறந்து போயிட்டாரு. ஸோ அப்படிலாம் அந்த கேம்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடி சொல்கிறாரு. ஸோ அந்த டார்ச்சர் கேம்பில், அந்த புக்கன்வால் கேம்பில் இவர் கூட படித்த ஒரு நபர் வந்து இராணுவ வீரராக இருக்கார். ஸோ அதை பார்த்ததையும் எடிவுக்கு வந்து அவர் மேலே பயங்கர கோவம். அவரை பார்த்து துப்பிட்டாராம் கோவத்தில். சே, நீயும் இது உங்களோட சேர்ந்த ஒரு வீரனா, உங்க கூட நான் பழகணும்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த வீரனுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. ஏன்னா இவர் ஒரு யூதன், இவர் ஒரு ஜூ அப்படிங்கிறது அந்த வீரனுக்கு தெரியாது. பெயர் மாற்றி தானே நம்ம அந்த பள்ளியிலெல்லாம் படித்தார் ஸ்கூலில். ஸோ அதனால் அந்த யூதன் வந்து இவரை காப்பாற்றவும் முடியாது அந்த இடத்துல இருந்து, பட் இவரை தண்டிக்கவும் முடியாது, ஃப்ரெண்டு இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், நீ வந்து என்னோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட வந்து உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத சொல்லு. அவங்க வந்து பொருளாதார ரீதியாக பயனுள்ள ஒரு யூதனை வந்து கொல்ல மாட்டாங்க. ஸோ உனக்கு வந்து இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இவர் வந்து அந்த அதிகாரிகிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க எடியை. இவர் வந்து எனக்கு இன்ஜினியரிங் தெரியும் சொல்கிறாரு. ஸோ நீ எனக்கு வாழ்நாள் முழுக்க ஜெர்மனுக்காக நான் வந்து எங்களுடைய அரசாங்கத்துக்காக நான் வேலை செய்வேன், நீ எழுதி கொடுத்தா மட்டும்தான் உன்னை நாங்கள் வந்து இந்த டார்ச்சர் கேம்ப்லேருந்து நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எடி என்ன பண்ணுறாருன்னா அப்படி எழுதி கொடுத்துட்டு இந்த கேம்பில் எந்த டார்ச்சரும் இவருக்கு செய்யப்படலை அப்படிங்கிறதையும் எழுதி கொடுக்குறாரு. ஏன்னா இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ், நாளைக்கு வார் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ராணுவத்தினர் இப்படிலாம் பண்ணாங்களா அப்படிங்கும்போது மக்களுக்குள்ளே நிறையா புரட்சிகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் எழுதி கொடுத்துட்டு இவருக்கு என்ன ஒரு அளவு அந்த டைமில் என்ன அனுமதிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த ஜெர்மன் ராணுவத்தில் வந்து இவங்க பேரண்டெல்லாம் எங்கே இருக்காங்க, இவங்களுடைய ஃபேமிலிஸில் எங்கே இருக்குது, எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வச்சுருப்பாங்க, எல்லா தரவுகளும் அவங்ககிட்ட இருக்கும், டேட்டாவும். ஸோ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவை அம்மாவை சந்திக்கிறதுக்கு உனக்கு சில மணி நேரம் டைம் கொடுக்குறேன், உங்கள் அப்பாவை இங்கே வர சொல்லியிருக்கேன், அவர் வந்து உனக்கு கூட்டிகிட்டு போவார், சில மணி நேரம் டைம் கொடுக்குறேன், நீ அவங்கள சந்திச்சுட்டு திரும்ப வந்துடலாம், ஆனால் வந்துட்டீங்கன்னா நீ லைஃப் லாங் அரசாங்கத்துக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எடியும் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்க அப்பா வராரு, வந்து எடியை கூட்டிகிட்டு போகிறாரு, வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க அப்பா எடியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு திரும்ப அந்த கேம்புக்குள்ளே கொண்டு விடுறதுக்கு. ஸோ அப்படி வரும்போது அவங்க அப்பா எடிக்கிட்ட வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. எடி, நம்ம வந்து திரும்ப கேம்புக்கு போகிறதில்ல, நம்ம தப்பிக்க போகிறோம். ஸோ இந்த பார்டர்லேருந்து இப்போ நம்ம ஜெர்மனில் இருக்கோம், நம்ம ஜெர்மன்லேருந்து பெல்ஜியத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ தப்பிக்க போகிறோம், நம்ம அந்த பார்டருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கூட எந்த ட்ரெஸ்ஸு எந்த திங்ஸு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இது வந்து எடிக்கே சர்ப்ரைஸ் தான். ஸோ ஒரு பார்டருக்கு போகிறாங்க. அந்த பார்டரில் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, நைட் டைம் இது, இந்த இடத்துல ஒரு லாரி கிராஸ் ஆகும், அந்த லாரிக்கு மேலே ரொட்டேட்டிங் லைட் இருக்கும், அந்த லைட் எல்லா பக்கம் 360 டிகிரியில் சுற்றும், அந்த லைட்டு நம்ம மேலே அடிக்காத மாதிரி நம்ம ஒளிஞ்சுக்கணும். அந்த லைட்டு நம்மளை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அது திரும்ப அடுத்த ரவுண்ட் வரதுக்குள்ள நம்ம அந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த பெல்ஜியம் அப்படிங்கிற பார்டருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு போனோனையும் ஒரு நபர் தான் இவங்களை கூட்டிகிட்டு போகிறாரு இந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்து. பட் அந்த இடம் வந்து பெல்ஜியம் கிடையாது, அது நெதர்லாந்து பார்டருக்கு கூட்டிகிட்டு போயிடறாரு மாற்றி. அவர் சொல்கிறாரு,
டேரெக்டாக பெல்ஜியம் பார்டருக்கு போக முடியாது. பட் நெதர்லாந்து பார்டரில் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வாக் பண்ணி போனீங்கன்னா பெல்ஜியம் பார்டர் தாண்டிடலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு கூட்டு போய் விட்டுறாரு. ஸோ இப்போ அந்த லாரி வருது, அந்த லைட் கிராஸ் ஆகுது, எடியை வந்து அவங்க அப்பா தட்டுறாரு. எடி வந்து அந்த ரோட கிராஸ் பண்ணி போயிடுறாரு. அந்த பக்கம் ஒரு பதுங்கு குழி இருக்குது, அதில் பதுங்கிறாரு. அடுத்து இவங்க அப்பா வந்து கிராஸ் பண்ணணும், அதுக்குள்ளே அந்த லைட் வந்து இந்த பக்கம் திரும்பிடுச்சு. பாதி தூரம் போயிட்டார் அவங்க அப்பா. கிராஸ் பண்ணுறதுக்கு பாதி தூரம் போகும்போதே அந்த லைட் திரும்பிடுச்சு. அந்த லைட் திரும்பிடுச்சு. அந்த லைட் முழுசாக திரும்பினா அவங்க அப்பா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு. இவர் அந்த லைட்டோடய சேர்ந்து எடி பக்கம் ஓடி போனார்னா எடியும் அந்த இடத்துல மறைஞ்சிருக்காருங்கிறத கண்டுபிடிச்சி எடியும் கொண்டுருவாங்க. ஸோ திரும்பி போனால் இவர் அந்த ஜெர்மனில் மாட்டிக்குவார் கைதியா. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. கடைசியில் ஒரே முடிவாக தைரியமாக திரும்ப போகிறதுன்னு முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா மகனை காட்டி கொடுக்கறதுக்கு யாராலையும் அனுமதிக்க முடியாது இல்லையா. அதனால் திரும்ப அந்த இடத்துல கூட பாருங்கள், ஒரு தந்தையாக அவர் எவ்வளோ ஜென்யூனாக நடந்திருக்காரு அப்படின்னு. ஸோ திரும்பி வந்துடுறாரு. ஸோ திரும்பி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லாரிலாம் போனதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு அவங்க அப்பா வந்து எடிக்கிட்ட போய் சேர்ந்துடுறாரு. ஸோ இப்படி வந்து அவங்க பெல்ஜியம் பார்டரை கிராஸ் பண்ணும்போது திரும்பவும் அந்த ராணுவத்திட்ட மாட்டிடுறாங்க. அவங்க வந்து திரும்ப கொண்டு வந்து ஜெர்மனியில் விட்டுறாங்க. ஏன்னா பெல்ஜியமில் மாட்டினாலும் இவங்க வந்து ஜெர்மானியர்கள் நினச்சி அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து ஜெர்மனியில் நேட்டிவ்ல ஜெர்மனி கிடையாது. பட் ஜெர்மனியர்கள் நினச்சி பெல்ஜியத்தில் கைது பண்ணி திரும்பவும் ஜெர்மனிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இது என்னடா சோதனை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கேம்புக்கு வந்துடுறாங்க. அந்த கேம்பில் திரும்ப என்ன நடக்குது அப்படின்னா, இங்கிருந்து அந்த மக்களை எல்லாம் யூதர்களை எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க லாரியில். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வரிசையில் நிற்க வச்சு எல்லாத்தையும் லாரியில் ஏற்றுறாங்க. வயசானவங்களை ஒரு லாரிலையும் நல்லா வந்து யங் பீப்புளை வந்து ஒரு லாரிலையும் நிறுத்துறாங்க. அது வந்து எங்கள் அப்பாவை எல்லாத்தையும் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வயசானவங்களை வந்து ஒரு லாரியில் கூட்டிகிட்டு போவோம், அவங்களுக்கு வந்து குறைவான வேலை கொடுப்போம். நீங்கள் வந்து இளைஞர்கள்னால உங்களை ஒரு லாரியில் கூட்டிகிட்டு போவோம், அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எடியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்க சொல்கிறத. ஸோ கடைசியில் அந்த அவங்களை எதுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தா, அவங்களெல்லாம் கூட்டு போய் ஒரு கேஸ் சேம்பர் அப்படின்னு ஒரு இடக்குமா. கேஸ் சேம்பருக்குள்ளே விட்டு அவங்களெல்லாம் வந்து விஷவாயு ஓப்பன் பண்ணி அவங்களெல்லாம் வந்து கொண்டுருவாங்க. ஏன்னா அதில் வந்து வயசானவங்க வந்து அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க வந்து பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பயனும் அவங்களால ஜெர்மன் கிடையாது. அதனால் அந்த அரசாங்கத்துக்கு வந்து தேவையில்லாத நபர்கள் வந்து அப்பப்போவே கொண்டுருவாங்களாம். ஸோ அவங்க அப்பா இறந்தது, அவங்க அம்மா இறந்ததெல்லாம் பின்னால் தான் எனக்கு தெரிய வரும். ஸோ உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உங்களோடு இருக்கும்போதே அவங்க மேலே அன்பை காட்டுங்க அப்படின்னு எடி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தருணங்களில் அந்த கேம்பில் போயிட்டு இவர் வந்து அந்த தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய சோதனைகள் பண்ணுறாங்க, டெய்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. இவருக்கு வந்து அந்த ஒர்க்கு, அந்த இன்ஜினியரிங் ஒர்க் தெரிஞ்சதுனால இவர் அந்த இடத்த அந்த நாலேஜ் சொல்லி இவர் தப்பிச்சுக்கிறாரு. இவர் இந்த இன்ஜினியரிங் ஒர்க் தெரிஞ்சதுனால இவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில ஸ்பெஷல் ரேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, காஃபி, ப்ரெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி இப்படி இந்த நாட்கள் வந்து இப்படி ஓடிட்டே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இருந்துட முடியாதுல்ல, அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும். ஸோ ஒரு நாள் வந்து அந்த கேம்பில் வந்து ஒரு நபர் வந்து நான் தினமும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற நபர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், நான் வந்து லாரியில் பீப்பாயெல்லாம் ஏற்றிட்டு வருவேன், அந்த பீப்பாயில் ஒரு பீப்பாய் மட்டும் நான் மூடி போட மாட்டேன். ஸோ அந்த மூடி போடாத பீப்பாயில் நீங்கள் பின்னாடி ஓடி வந்து ஏறிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒர்க்கு முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் போகும்போது அந்த பீப்பாய் வண்டி போகும் அந்த தொழிற்சாலையிலேருந்து அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு. ஸோ அந்த ரன்னிங்கில் வந்து நீங்கள் ஏறிட்டீங்க அப்படின்னா அந்த பீப்பாய் வந்து நான் பார்டரில் போய் உருட்டி விட்டுருவேன், நீங்கள் அந்த பீப்பாய்க்குள்ள வந்து எந்திரிச்சு நீங்கள் வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லி. பீப்பாய்னா பேரல், அந்த பேரலுக்குள்ள வந்து எந்திரிச்சு நீங்கள் வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா கொடுக்குறாரு. எடிக்கும் வந்து இது தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடி வந்து அதில் அந்த ஒர்க்கை முடிச்சு வீட்டுக்கு நடந்து எல்லாரும் வரிசையாக நடந்து போகிற இடத்துல டைமில் இந்த மாதிரி வண்டி போகுது. ஸோ அந்த இருட்டான ஒரு இடத்துல போய் அந்த பீப்பாய்க்குள்ளே ஏறிறாரு. பீப்பாக்குள்ளே ஏறினோனையும் அந்த நபர் வந்து ஒரு பார்டர் கூட்டு போய் அந்த பேரலை வந்து உதச்சி விட்டுறாரு, தள்ளி விட்டுறாரு. அந்த பேரல் உருண்டு போய் ஒரு இடத்துல நிற்குது. ஸோ அந்த பேரல் வந்து தப்பிச்சு போய் அந்த பார்டரில் வந்து ஒரு வீட்டில் வந்து செருப்பு இல்லை, குளிர், காட்டுக்குள்ளே நடந்தும் போக முடியாது இல்லையா. ஸோ ஒரு வீட்டில் கதவு தட்டுறாரு, எனக்கு வந்து செருப்பு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நபர் என்ன பண்ணுறாரு, இவர் கைதி உடையில பார்த்ததும் இவர் வந்து எனிமி தான் அப்படின்னு நினச்சி வீட்டுக்குள்ளே வந்து துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிடறாரு. சுட்டதும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்தார். ஓடி வரும்போது காலில் ஒரு குண்டு பட்டுறது. ஸோ குண்டு பட்டுருச்சு, இனி நம்ம தப்பிச்சும் போக முடியாது, திரும்பவும் நம்ம கேம்புக்குள்ளே போனால் தான் நம்ம தப்பிக்க முடியும், ஏன்னா மாட்டினா அவ்வளோதான் கொண்டுருவாங்க. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, திரும்பவும் அந்த எப்படி நடந்து போய் வீட்டுக்கு தொழிற்சாலையிலேருந்து நடந்து வீட்டுக்கு போவாங்க இல்லையா கம்பெனிலேருந்து, ஸோ அந்த கேப்பில் அந்த கூட்டத்தோடய திரும்பவும் சேர்ந்து தன்னுடைய கேம்புக்கு போயிடுறாரு. ஆனால் அந்த வழி வந்து அந்த குண்டு வந்து பெரிய காயத்தை ஏற்படுத்திடுது. ஸோ அந்த கேம்பில் வந்து ஒரு டாக்டர் இருக்கார், இவர் கூட அவர் ஹெல்ப் பண்ணுறாரு இவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவரையும் கொண்டுருவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்களாம், தினசரி ஒரு நைட் டைமில் ஒரு பக்கத்தில் ஒரு சர்ச்சில் ப்ரேயர் நடக்குமா. அந்த ப்ரேயர் நடக்கும்போது மணி ஒலிக்குமா, பெல், அந்த பெல் சவுண்டுக்கும் இவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது சத்தம் போடுவார் இல்லையா, வலிக்கும் இல்லையா, கத்து வரான். ஸோ பாத்ரூம்குள்ளே அந்த டாக்டர் வந்து இவரை கூட்டிகிட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாராம். இவர் கத்துற சவுண்டும் அந்த பெல் சவுண்டும் மேட்ச் பண்ணுற டைமில் போய் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கத்துனா தெரிஞ்சுதுன்னா சுட்டு கொண்டுருவாங்க அப்படின்னு. ஸோ இப்படியெல்லாம் வந்து எடியை வந்து அவர் காப்பாற்றிருக்காரு. ஸோ எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நபர்கள் இருப்பாங்க. ஸோ எப்பயுமே உங்களோட நம்பிக்கை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கேம்பில் வந்து எடி வந்து அவருடைய காயத்தை ஆற்றி திரும்பவும் அந்த லைஃப்பை தொடர்றாரு. ஒரு வருஷம் அப்படியே ஓடுது. இதுக்கிடையில் அந்த நிறைய பேர் வந்து அந்த கேம்பை சுற்றி இருந்த ஃபென்சிங் இருக்கும், அதில் வந்து கரண்ட்டு போயிட்டுருக்கும். அந்த ஃபென்சிங்கை பிடிச்சி இங்கே வாழ்றதுக்கு தற்கொலை பண்ணி செத்துடலாம்டா
அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த ஃபென்சிங்கை பிடிச்சி செத்துருக்காங்க. அப்படி 2 நபர்கள் வந்து அந்த ஃபென்சிங்கை பிடிச்சி செத்து போயிட்டாங்களா கண்ணு முன்னாடியே. ஸோ எடியும் என்ன சொல்லுவாரான், தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கர்ட் அவர்கிட்ட சொல்லுவாரான், டேய் நாமளும் போய் அந்த ஃபென்சிங்கை பிடிச்சி செத்துடலாம், இந்த கேம்பில் இப்படி வாழணுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய தடவை. ஆனால் ஒரு நாளும் அவருடைய ஃப்ரெண்டு கர்ட் வந்து அதுக்கு அலோவ் பண்ணதே கிடையாதான். ஸோ எவ்வளோ ஒரு நல்ல நண்பன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு உங்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனாக நீங்கள் எப்பவுமே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடி சொல்கிறாரு. ஸோ இப்படிலாம் நாட்கள் கலந்துட்டு இருக்கும்போது இடையில வந்து நிறைய மெடிக்கல் செக்அப்ஸ் நடக்கும் அங்கே இருக்கிற பீப்புளுக்குலாம். அந்த மெடிக்கல் செக்அப் நடக்கும்போது என்ன பண்ணால் தலையில் பெயின் இருந்தால் கூட சுட்டு கொண்டுருவாங்களாம், க்ளீனாக இருக்கணும். அதே மாதிரி உடம்புல வந்து கொஞ்சம் கூட சதையே இருக்கக்கூடாது, அவ்வளோ வருத்தி தான் அவங்கள வந்து வேலை வாங்குவாங்களாம். இன்னும் சொல்ல போனால் அந்த பட்டக்ஸ் சொல்கிறோம்ல, அந்த இடத்துல கிள்ளி பார்ப்பாங்களாம் டாக்டர்ஸ். அதில் பிடிக்கிற அளவுக்கு கீழ்ற அளவுக்கு சதறதாவே சுட்டு கொண்டுருவாங்களாம் அந்த நாஜி படையினர். ஸோ அப்படிலாம் வந்து ஒரு செக்கப் அப்பையும் உயிர் போய் உயிர் வந்துடும். ஒரு மாதமும் அந்த செக்கப் நடக்கும். அந்த செக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு கர்ட்டும் வந்து நாங்கள் உயிரோடு தான் இருக்கோம் அப்படிங்கிறத நேரில் சந்தித்து நாங்கள் உறுதி பண்ணிக்குவோம். ஸோ அந்த ஒரு மாதமும் எங்களுக்கு வந்து உயிர் பிழைச்சி, அதாவது உயிர் போய் உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த தருணங்கள் நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். இவ்வளோ பிரச்சனை கிடையிலும் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதாவது நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிக மகத்தான இயந்திரம் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து ஒரு பெரிய இயந்திர பொறியாளர், மெஷின் என்ஜினியர் அவர். பட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம உடல் மாதிரி, மனித உடல் மாதிரி ஒரு இயந்திரத்தை ஒரு காலம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ மகத்தானது. ஏன்னா தன்னைத்தானே நிறைய விஷயங்களை சரி செஞ்சுக்கொள்ளும். எனக்கு எவ்வளோ நோய் வந்திருக்கு, அந்த இடத்துல மஞ்சக்காமல் வந்திருக்கு, டைஃபாய்டு வந்திருக்கு. இதையெல்லாம் வந்து நான் சரியாகி தான் இப்போ நான் 101 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு கடைசியாக சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு இயந்திரம் அப்படிங்கிற உடம்பை நம்ம இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் மதுப்பழக்கம், குடிப்பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வீண் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக கடைபிடிக்கிறோமோ அவ்வளோ நாள் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது அந்த வார் நடந்துகிட்டே இருக்குது, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டே இருக்குது. ரஷ்ய படையினர், அமெரிக்க படையினர்லாம் வந்து நெருங்குறாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மன்ஸ் இவங்க வந்து இந்த மக்களை, இந்த ஆக்சிஸ் கேம்பில் இருக்கிற மக்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு மரண பேரணின்னு ஒன்று சொல்கிறாரு. அதில் வந்து நடக்க வச்சே கூடி போனாங்களாம் 10,000 பேரை. அதில் நடக்க முடியாமல் இப்படி கீழே தவறி விழுந்தாவே உடனே சுட்டு கொண்டுருவாங்களாம். அது மாதிரி 15,000 பேரை சுட்டு கொண்டுருக்காங்களாம். நடந்து போயிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு துப்பாக்கி சவுண்டு கேட்குமா, யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய ஃப்ரெண்டு கர்ட் ஒரு நாள் என்ன சொல்கிறாராம், என்னால் நடக்க முடியல அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது எடிக்கு வந்து உயிரே இல்லையா, எப்படி நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம நண்பனை சுட்டுக்கோனா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு எடி என்ன பண்ணாருன்னா, அங்கே ஒரு பேரல் கிடக்குது ஓரமாக, அந்த பேரலுக்குள்ளே தன் நண்பனை வந்து மறைக்கிறாரு. மறைச்சிட்டு, நான் அந்த மரண பேரணியிலே நடந்து போகிறேன், நீ இங்கே இரு, நான் வந்து உன்னை உயிரோடு இருந்தால் நான் வந்து உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அப்படி போயிட்டு அந்த மரண பேரணியில் நடக்கும்போது அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரெயின் மூலமாக இவங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இன்னொரு இடத்துக்கு. அப்படி ட்ரெயினில் வந்து மேலே வந்து அந்த மூடி இருக்காத ஓப்பன் டைப்பு ட்ரெயின், அந்த ட்ரெயினில் பெட்டியில் வந்து இவங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு போகணும். ஸோ அது எப்படின்னா அவ்வளோ -20 டிகிரி குளிர் இருக்குமா அந்த ட்ரெயினுக்குள்ளே. ஏன்னா மேலே இருந்து பனி பொழிஞ்சிட்டே இருக்கும், படுத்து தூங்கவே முடியாது. தூங்க முடியாதுங்கிறத விட நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒருக்காக ஒருத்தர் செத்துட்டே இருக்காங்க அந்த பெட்டியில், குளிர் தாங்க முடியாமல். அங்கேருந்து ஒரு டைலர் அங்கே இருக்கார் அந்த பெட்டியில். அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒட்டுக்கா தைச்சு ஒரு பெரிய போர்வையாக பண்ணி போற்றி அவங்களை காப்பாற்றினாராம். இப்படி ட்ரெயின் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது எடி வந்து இதை வந்து ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துறாரு. என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து அவங்க எல்லாருமே வந்து இன்ஜினியர்ஸ் அப்படிங்கலாம் கண்டிப்பாக சின்ன சின்ன டூல்ஸாக தான் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அந்த டூலை வச்சு அந்த ட்ரெயினுடைய கீழே இருக்க அந்த பலகையை ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. அதுலேருந்து நம்ம ஜம்ப் பண்ணி கீழே போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. பலகையை ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது அந்த பலகை வந்து 9 மணி நேரம் ஆச்சு அதில் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு மட்டும். அந்த சின்ன ஒரு டூலை வச்சு 9 மணி நேரமாக ட்ரை பண்ணி எடி வந்து அந்த டூலை கழட்டி வெளில போயிருக்கு. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சுது, நம்ம எப்படி கூட்டு போய் கொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம முயற்சி பண்ணாமல் விட்டுருவோம். பட் 9 மணி நேரமாக ட்ரை பண்ணி அந்த பலகையை கழட்டி அதுலேருந்து கீழே குதிச்சு எடி வந்து தப்பிச்சிருக்காரு. அந்த இடத்துல தப்பிச்சு 2.5 மாதம் நடந்து ஒரு பெல்ஜியம் அந்த பார்டர்லாம் தாண்டி இந்த டைமில் என்ன சொல்கிறாருன்னா, பெல்ஜியமில் போய் லாஸ்ட் டைம் என்ன நீங்கள் தான் வந்து ஜெர்மனில் திரும்ப காட்டி கொடுத்துறீங்க, இந்த டைம் நீங்கள் அலோவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா போர் முடிகிற தருணம் வந்துச்சு, சம் ரிலாக்ஸேஷன்லாம் வந்து அந்த பார்டர்ஸில் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் அங்கேருந்து அவர் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு ரேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஒரு நாள் அந்த கேம்ப்லாம் தாண்டி இங்கே வந்துட்டாங்க. ஒரு நாள் இந்த ரேஷன்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய ஃப்ரெண்டு கர்ட்டும் அந்த இடத்துல வந்து இருக்கிறத பார்த்ததும் எடிக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியம். நம்ம லைஃப்பில் இருள் சூழ்ந்த டைமில் கூட நம்மளுக்கு வந்து அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற டைமில், அந்த டைமில் வந்து ஃப்ரெண்டையும் தன்னுடைய உயிர் நண்பனான கர்ட்டையும் வந்து அவர் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து அளவற்ற மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் வந்து அவரை விட சந்தோஷமானவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு நல்ல நண்பன் கிடைச்சா நம்ம எந்த தருணத்துலையும் நம்ம உயிர் பழக்க வச்சிருவான் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் அந்த மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ரேஷன்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே நம்ம லைஃப்பில் இருந்துட முடியாதுன்னு பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து இன்னொரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு எடியும்.
ஸோ எடி திருமணம் செஞ்சதுக்கப்புறம் அந்த பெல்ஜியத்துலேயும் வந்து அகதிகளாக தானே இவங்க போகிறாங்க. ஸோ அகதிகள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை விண்ணப்பிக்கணும் அதே நாட்டில் இருந்தால். பட் அங்கே இருக்க விருப்பம் இல்லாதவங்க வேறு நாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கும்போது எடி வந்து ஆஸ்திரேலியாவை செலக்ட் பண்ணுறாரு ஆஸ்திரேலியா போகிறதுக்கு. ஸோ ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து அவருக்கு நல்ல பிஸ்னஸ் கிடைக்குது, நல்ல லைஃப் கிடைக்குது. அப்புறம் குழந்தை பேரம் பேத்தி வரைக்கும் பார்க்குறாரு 101 வயசு வரைக்கும். எடியுடைய இப்போ ஒரு பிரதான பணிகள் ஒன்று என்னென்னா அந்த யூத அருங்காட்சியகம்னு ஒன்று இருக்குது, அருங்காட்சியகம் மியூசியம்னு ஒன்று இருக்குது ஆஸ்திரேலியாவில். ஸோ அங்கே போயிட்டு தனக்கு நடந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து மக்களோட பகிர்ந்துக்கிறது தான். ஏன்னா அதனால் நிறைய பேரோட லைஃப்பை நான் மாற்றிருக்கேன். கஷ்டங்கள் வந்து பகிர்ந்துக்கும் போது பாதியாகுது, சந்தோஷம் பகிர்ந்துக்கும் போது இரட்டிப்பாகுதுன்னு சொல்கிறாரு எடி. இப்போ அவர் அதில் இன்னொரு வார்த்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு. ஹிட்லர் வந்து இப்போ உயிரோடு இல்லை, பட் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். எனக்கு கஷ்டம் கொடுத்தவன் இன்னைக்கு உயிரோடு இல்லை, கஷ்டப்பட்டவன் நான் உயிரோடு இருக்கேன். ஈவினிங் டைமில் ஒரு காஃபி கப்போட டிவி முன்னாடி உட்காந்து ஹாப்பியாக நான் அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணி ரசித்து என்னோடய லைஃப்பை வாழ்கிறேன். பட் ஹிட்லர் வந்து இப்போ உயிரோடு கிடையாது. ஸோ ஹிட்லருக்கு இதை விட நான் ஒரு பெரிய பதிலடி என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுறது தான் நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பதிலடி அப்படின்னு சொல்லி எடி சொல்கிறாரு. ஸோ அவருடைய அந்த கஷ்டங்கள் எல்லாம் பாருங்கள், தினசரி நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் கூட தன்னோட இருந்த ஒரு நண்பன், அவருக்கு கிடைச்ச அந்த ஹெல்ப்ஸு உதவிகள், அப்பப்போ கிடைக்க அந்த டாக்டர்ஸு அவங்க பண்ண உதவி, தன் நண்பன் பண்ண உதவி, தன்னுடைய படிப்பு கொடுத்த உதவி. ஏன்னா அந்த கல்வி தான் அவரை காப்பாற்றுச்சு, இல்லைன்னா அவர் பயனற்ற யூதன்னு சொல்லி அவரை கொண்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாழ்கிறதுக்கான, நம்ம இந்த லைஃப்பை வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊக்குவிப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அது வந்து நான் ஏன் வாழணும் அப்படிங்கிற கேள்விக்கு இதெல்லாம் வந்து ஒரு பதில் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து பேரம்பேத்தியோட சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா எனக்கு நான் அந்த தருணங்களெல்லாம் கடந்து வந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் அந்த கேம்ப்லேருந்து அவங்கள, அதாவது போரெல்லாம் முடிஞ்சு அந்த கேம்ப்லேருந்து ரிலீஸ் பண்ணதும் நிறைய பேர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்களாம். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு தற்கொலை பண்ணி இறந்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கூட இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க, அவருடைய சொத்து உடைமைகள் எல்லாமே போச்சு. அப்படிங்கிறப்போ வாழ்க்கையை வெறுத்தோம், இனிமேல் நம்ம ஏன் வாழணும்னு நினச்ச நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிட்டாங்களாம். பட் எடிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து வரலை, நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. திருமணம் ஆனதுக்கப்புறம் கூட அவங்க ஹாப்பியாக வந்து வெளில போயிட்டு ஜாலியாக ஒரு நார்மல் லைஃப் வந்து ஒரு 2.5-3 வருஷம் வாழல. ஏன்னா ஒரு சினிமாக்கெல்லாம் போகிறதுனா கூட அவருக்கு பிடிக்காதான். அந்த கூட்டத்தை பார்த்தாவே அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குமா, தனிமையான மனிதனாகவே இருந்தாராம். ஏன்னா அவ்வளோ வருஷம் அந்த டார்ச்சர்ஸ்லாம் அனுபவிச்சுட்டு திரும்ப ஒரு நார்மல் லைஃப் வந்து அவர் சீக்கிரமாக வந்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. முதல் குழந்தை மைக்கேல் அப்படிங்கிற ஒரு குழந்தை அவருக்கு வந்து பையன் பிறந்ததுக்கப்புறம் தான் தன் லைஃப்பில் வந்து இது வந்து சந்தோஷமாக நம்ம மாற்றிக்கணும், இதான் நம்ம லைஃப் அப்படிங்கிறத வந்து அவர் உணர்றாரு. ஏன்னா நம்ம வந்து ஒரே இதில் வந்து அப்படி மாறிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மனுஷன் வந்து 101 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காரு அப்படின்னா நமக்கு வர கஷ்டம்லாம் வந்து ஒரு கஷ்டமாகவே இல்லை. ஒரு இடத்துல வந்து எடி ஒன்று சொல்கிறாரு, அந்த மரண பேரணியில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது நிறைய பேருக்கு கொண்டுருவாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து ஓரமாக குவிக்கணுமா, அந்த டெட் பாடிஸ்லாம் அது வந்து ஒரு வண்டி மாதிரி இருக்குமா, அதில் போட்டு தள்ளிட்டு போய் அவங்கள வந்து அந்த இடத்துல கொட்டணுமா. அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது 10 பாடியாக எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பாடியோட காலை பிடிச்சி இப்படி இழுத்தாரா, டக்குன்னு அவன் எந்திரிச்சு உட்காந்துட்டானா. உட்காந்தவன் என்னுடைய மனைவிக்கு வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு தெரியல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தப்பிச்சு என் மனைவியை பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கல்யாணம் ஆகி குறைந்த நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டானா. அப்படியே எடி வந்து அந்த இடத்துல கதறி கதறி எழுதாரான். அது கேட்கும்போது, அந்த இடத்த படிக்கும்போது, இப்போ நான் சொல்லும்போது எனக்கு உடல் செல்லு இருக்குது. ஏன்னா எடி பயந்துட்டாரான், அந்த காலை பிடிச்சி இழுத்தது ஒரு டெட் பாடி எந்திரிச்சு உட்காந்தா எப்படி இருக்கும். பட் அவன் வந்து செத்துருவேன்னு என் மனைவிக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, அந்த மாதிரி செத்துட்டேன்னு மட்டும் என் மனைவிக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை கொடுத்து செத்துட்டானா. ஸோ இந்த மாதிரி தருணங்கள் எல்லாம் கண்ணில் பார்த்துட்டு ஒரு மனுஷன் வந்து இப்படி வாழ முடியும் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது. ஸோ அந்த எடியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இவர் தான் அந்த எடி ஜாக்யூ. இந்த புக்குடைய பேர் வந்து உலகிலேயே மகிழ்ச்சியான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு. த ஹாப்பியஸ்ட் மேன் இந்த ஆன் த எர்த் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இருக்குது. இது வந்து தமிழ்லையும் கிடைக்குது. ஸோ அமேசானில் கிடைக்குது. இந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கும்போது நீங்கள் எடி கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவர் புக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள், எனக்கு முன்னாடியும் போகாதீங்க, அதாவது நான் உங்களை ஃபாலோ பண்ண முடியாமல் போகலாம், எனக்கு பின்னாடியும் வராதிங்க, ஏன்னா என்னை நீங்கள் பின்பற்றுறது வந்து நான் வந்து வழித்தவரை கூட உங்களை கூட்டிகிட்டு போயிடலாம், பட் என் கூட பக்கத்தில் ஒரு நண்பராக வாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப ஒரு அழகான புக்கு, அழகான ஒரு டிரான்ஸ்லேஷன். இதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு ஆத்தர், அவங்க ரைட்டர் யார் அப்படின்னா நாகலட்சுமி சண்முகம் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பாளர். அவங்க வந்து இதை வந்து ரொம்ப அழகாக, அவர் எடி வந்து அவர் ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்காருன்னு நான் படிக்கல, பட் தமிழில் வந்து அவருடைய அந்த உண்மைத்தன்மை மாறாமல், அந்த ஒரிஜினாலிட்டி மாறாமல் எழுதியிருக்காங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது அவங்களுடைய மொழிபெயர்ப்பை படிக்கும்போது. ஸோ ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஒரு தேவையான புக், ஒரு ரொம்ப மோட்டிவேஷனான புக். லைஃப்பில் வந்து ஒரு தடவையாவது இந்த ஒரு சில புக்ஸை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எல்லாருமே ஒரு தடவையாவது இந்த புக்கை படிக்கணும். ரொம்ப நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்டடி மோட்டிவேஷனுக்கு இடையில இந்த மாதிரி லைஃப் மோட்டிவேஷனும் எனக்கு டச் ஆகும் இல்லையா, இது கண்டிப்பாக நம்மளுடைய பீப்புள், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு டச் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.